இப்போது let us have a drink அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ யாரோ ஏதோ தப்பாக கேட்டாங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஆனால் இதில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மீனிங் இருக்குது. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இதை ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவாக நம்ம பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம். இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும், நம்ம டேட் படிக்கணும், பிளேஸ் படிக்கணும், கிங்ஸை பற்றி படிக்கணும், நிறைய விஷயம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எப்படி இவ்வளோ ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பயம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அண்டு அதுக்காக தான் இந்த செக்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து ஹிஸ்ட்ரி மேட் ஃபன். இதில் நம்ம சின்ன சின்ன விஷயம், இப்போது ஒரு சின்ன டாபிக் எடுத்துகிட்டு ஒரு கேஸ் பை கேஸ் ஸ்டடி பேசிஸில் நம்ம ஹிஸ்ட்ரியை ஒரு சந்தோஷமாக பார்க்க போகிறோம். அண்ட் இப்போது இந்த வீடியோவில் let us have a drink அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? let us have a drink. இதை வந்து நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கலாம், ஆர் நீங்கள் சினிமாவில் இதை பார்த்துருக்கலாம். பட் இது எப்படி ஆரிஜினேட் ஆகிருக்கும்? ஆர் இந்த ஐடியா ஆஃப் அந்த ட்ரிங்க் அப்படின்னா ஒரு ஆல்கஹால் என்றது ஒரு தப்பான விஷயம்தான். ஆனால் அது எப்படி வந்து நம்மளோட கல்ச்சரில் இவ்வளோ பர்வேட் ஆகிருக்கு அப்படின்னா மேபி அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும். அப்போ அந்த ஹிஸ்ட்ரியை தான் நம்ம கொஞ்சமாக பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் ஆந்த்ரோபாலஜியும் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அதனால் உங்களை கொஞ்சம் ரொம்ப டைம் இல்லை, ஒரு 20 மில்லியன் இயர்ஸுக்கு நம்ம பின்னாடி கூப்பிட்டுட்டு போகலான் இருக்கேன். அந்த 20 மில்லியன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த ஒரு டிரான்சிஷன் ஃப்ரம் அந்த மங்கீஸ் டு ஏப்ஸ் நடக்குது. இது என்னடா டிரான்சிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மங்கீஸ்க்கு வந்து டெய்ல் இருக்கும், ஏப்ஸ்க்கு வந்து டெய்ல் இருக்காது. நம்மலாம் ஏப்ஸ் தான், அதனால தான் நம்மளுக்கு டெய்ல் இல்லை. நீங்கள் திரும்பி எவ்வளோ தூரம் நம்ம ஸ்கூலில் எவ்வளவோ திட்டிருப்பாங்க, குரங்கு மாதிரி குதிக்காதடா, ஆர் வால் இல்லாத குரங்கு. அது நம்ம உண்மையாகவே வால் இல்லாத ஒரு குரங்கு தான், ஒரு ஏப் தான். அதனால தான் நான் சொன்னேன் இதில் ஒரு ஆந்த்ரோபாலஜியும் கலந்துருக்கு அப்படின்னு. இந்த ஏப்ஸ் வந்ததுக்கு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் அந்த குரங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து ஃப்ரூட்ஸை தான் பேசிக்காக சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது வந்து நீங்கள் ஆஃப்ரிக்கா டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக அவைலபிலிட்டி இருந்திருக்கும். பட் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. அந்த கிளைமேட் சேஞ்சினால அந்த ஃப்ரூட்ஸ் அவைலபிலிட்டி கம்மியாயிடுது. இங்கே தான் அந்த பிரச்சனை வருது. இந்த ஃப்ரூட்ஸ் அவைலபிலிட்டி கம்மியான உடனே எவல்யூஷன் எப்போவுமே என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கும்னா ஒரு அடுத்த பரிமாணம் எடுக்கும். அதாவது இப்படி பிரச்சனை வந்திருக்கு, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை நம்மளோட வாழ்க்கையில் கூட நிறைய தடவை அப்ளை பண்ணலாம். எப்போவுமே ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு இவல்யூஷன் போகிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த தடைகள் தான். ஸோ அப்போ அந்த தடைகளை நம்மளுமே ஒரு தப்பாக எடுத்துக்காமல் மேபி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம போகிறதுக்கான ஒரு ஊன்றுதலாக எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ இந்த ஏப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இவால்வ் ஆகிறாங்க ஒரு 20 மில்லியன் இயர்ஸ் அகோ. இப்போ அவங்க ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் ஆஸ் ஐ செட் அந்த ஃப்ரூட்ஸ் அந்த ட்ரீஸ் எல்லாம் கம்மியாயிடுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நார்த்தன் சைடுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க. நார்த்தன் சைடு பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து ஒரு யூரோப்பியன் அந்த மெடிட்டரேனியன் சீ பக்கத்தில் அங்கே போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்றாங்க. அங்கே கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம ஆந்த்ரோபாலஜியில் நீங்கள் ஒரு சிலபஸில் நீங்கள் இருக்கோம், நாங்கள் சிவில் சர்வீசஸில் நம்ம படிக்கிறதுல ட்ரையோபித்தகஸ்ன்னு இருக்கும். அந்த ட்ரையோபித்தகஸ் ப்ரோகான்சல் அப்படின்ற ஏப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் தான். ஸோ இந்த ரீஜனில் அவங்க வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு ஜியாகிரபிக்கல் பேசிஸில் நீங்கள் இதை பார்க்கும்போது அந்த மெடிட்டரேனியன் சீ பக்கத்தில் அந்த ட்ரீஸ் எல்லாம் வேர் நாட் என்டையர்லி ஃபுல் இயருக்கு வந்து அவங்க ஃப்ரூட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்ரிக்காவில் நீங்கள் ஃபுல் டைம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அதனால தான் அந்த மங்கீஸ்லாம் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. பட் ஒன்ஸ் இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்கும்போது உங்களுக்கு ஃபுல் இயர்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்காது. அப்போது அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழுத்த ஃப்ரூட் வந்து கீழே விழுந்துடும். அதாவது ரைப் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பழுத்த ஃப்ரூட் என்ன அப்படின்னா அது வந்து ஃபெர்மெண்டட் ஃப்ரூட்ஸ். அந்த ஃபெர்மெண்டேஷன் நீங்கள் பார்க்கும்போது அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆல்கஹால்லையும் செய்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு இன்க்ரீடியண்ட் எடுத்துப்பாங்க, அது வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகும். அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆனது தான் நம்மளுக்கு வந்து let us have a drinkன்னு நம்ம இது சாப்பிட்றாங்க. பட் ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்பீஷீஸ்லாம், அதாவது மங்கீஸ் ஆர் அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைமேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே டிட் நாட் இந்த இந்த அவங்களால இந்த ரைப் ஃப்ரூட்டை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அவங்களால ஃப்ரூட்டை டைஜஸ்ட் பண்ண முடியும், பட் ஆனால் அவங்களால இந்த ரைப் ஃப்ரூட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. பட் ஒன்ஸ் ஆஸ் ஐ செட் இந்த ஏப்ஸ்லாம் டெவலப் ஆகுது, அவங்க வந்து அந்த மெடிட்டரேனியன் சீ போகிறாங்க. இப்போது வேறு வழி கிடையாது, அவங்க வந்து இந்த ரைப் ஃப்ரூட்ஸை டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து அவங்க ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணும்போது அதை எனர்ஜியாக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு சேஞ்ச் நடக்குது நம்மளோட ஜீனில். அந்த ஏப்க்கு முன்னாடி இருக்கிற ஸ்பீஷீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஹேவ் திஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் ஸ்டோரிங் ஃபேட். அதாவது அவங்க வந்து ரைப் ஃப்ரூட்ஸ்லேருந்து ஃபேட் ஸ்டோர் பண்ண முடியாது. பட் ஏப்ஸுக்கு வந்து வாலில்லா குரங்குக்கு இந்த ஒரு ஜீன் மியூட்டேஷன் நடக்குது. அண்ட் அவங்க வந்து அந்த ரைப் ஃப்ரூட்ஸை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் கேட்கலாம், என்ன இது லெட்டஸ் ஹேவ் அ ட்ரிங்க்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இது வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரீசன். நம்மளுக்கு ஏன் அந்த ட்ரிங்க் மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கணும்ல. ஸோ ஆனால் இந்த லெட்டஸ் ஹேவ் அ ட்ரிங்க், எஸ்பெஷலி இந்த டேர்ம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து யூஎஸ் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கணும். யூஎஸ்ஏ ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது யூஎஸ்ஏன்ற கண்ட்ரி வந்து நீங்கள் ஒரு இண்டிஜினஸ் பாப்புலேஷன் தான் இருப்பாங்க. அவங்கள இண்டியன்ஸ்னு சொல்கிறாங்க, பட் அதுவே வந்து யூரோப்பியன்ஸ் கொடுத்த நேம் தான். அந்த இண்டியன்ஸ்ன்றது வந்து நீங்கள் நிறைய ட்ரைப்ஸாக பிரிஞ்சிருப்பாங்க. அந்த ட்ரைப்ஸ் வந்து நிறைய அமெரிக்கா ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் யூரோப்பியன்ஸ் ஒரு 1600s 1500ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. என்ன அப்படின்னா, யூஸ்வலி அவங்க அந்த யூரோப்லேருந்து இந்தியா, ஏஷியா, சைனா அப்படின்னு ட்ரேட் வந்து அந்த சில்க் ரூட் வழியாக நடக்கும். அதுதான் இப்போ மாடர்ன் சில்க் ரூட்டுன்னு சைனா வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமாக செய்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டில் இருந்தே அந்த சில்க் ரூட் இருக்கும், அந்த ட்ரேட் இருக்கும். ஸோ இந்தியா ஆர் ஏஷியா ஆர் சைனாலேருந்து நிறையா கூட்ஸ் வந்து யூரோப்புக்கு போகும். பட் ஒரு பாயிண்ட்ல என்ன நடக்கும்னா, ஆட்டோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க. ஆட்டோமன் எம்பையர் வந்து அந்த வெஸ்ட் ஏஷியா, அதோட டர்க்கி ஆர் நீங்கள் டர்க்கி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த டர்க்கி அந்த ஜங்ஷன், ஸோ இதுதான் வந்து யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் உள்ள ஒரு ஜங்ஷனாக இருக்கும். அதை தான் நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் ஒரு வாட்டி கேட்டாங்க. டர்க்கி வந்து எந்த 2 சீக்கு நடுவில் இருக்குது? 2015 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் இருக்கும், 15 or 14 இருக்கும். பட் இந்த டர்க்கி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, அதுதான் அந்த கனெக்டிங் பிரிட்ஜ் யூரோப்புக்கு. ஸோ அந்த இடத்துல ஆட்டோமன் எம்பையர் வந்துடுறாங்க. அந்த ஆட்டோமன் எம்பையர் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் இந்த ரூட் வழியாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அப்போது யூரோப்புக்கு அந்த பிரச்சனை வருது, ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ கூட்ஸ் வந்து ஏஷியாவிலேருந்து சைனாலேருந்து வருதே, நம்ம என்ன பண்ணலாம்? அதனால தான் அவங்க வந்து ஒரு ரூட் எடுக்கிறாங்க. நம்ம வந்து ஏன் வந்து ஷிப் வழியா ஆர் அட்லாண்டிக் வழியா, அப்போது என்ன நினச்சாங்கன்னா, நம்ம வந்து அப்போ அமெரிக்கான்ற ஒரு காண்டினென்ட்டே அவங்களுக்கு இருக்குதுன்னு தெரியாது. ஸோ நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்துடலாம் ஆர் சைனாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் கொலம்பஸ் கிளம்புவார். பட் திடீர்னு கிளம்பி போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டில் இடிச்சிடுவார், அது அமெரிக்கன் லேண்டு. அந்த லேண்ட் அவங்க பார்த்த உடனே அவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ லேண்ட் இருக்கே, நம்ம போய் அங்கே ஏன் செட்டில் ஆகக்கூடாது? அதுதான் அவங்களுக்கான முதல் ஒரு ஊன்றுதல். ஸோ செட்டில் ஆக போகிறாங்க. ஸோ யூரோப்லேருந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா 1600ஸ்ல இந்த லேண்ட் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி லேண்ட் ஆஃப் ஹோப், அதுதான் அந்த பாயிண்ட்டு. இப்போ ப்ராமிஸ்டு லேண்ட், இப்போ ஒபாமாவோட புக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புக்கு எழுதியிருந்தார், அது வந்து ப்ராமிஸ்டு லேண்டுன்னு தான் இருப்பார். ஆர் இன் அ சென்ஸ் அவங்க வந்து அது ஒரு லேண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸாக பார்த்தாங்க யூரோப்பியன்ஸ் வந்து இங்கே அமெரிக்காவுக்கு போகும்போது. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஈஸ்டர்ன் சீபோர்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது நியூயார்க், வாஷிங்டன், ஜார்ஜியா, ஃப்ளாரிடா, இந்த மாதிரி இந்த ஈஸ்டர்ன் சீபோர்டில் தான் அவங்க வந்து செட்டில் ஆனாங்க. எல்லா ஷிப்பும் வந்து அந்த ஈஸ்டர்ன் சீபோர்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க டீப் இன்டீரியர் போகல. அந்த டீப் இன்டீரியர் ஏன் போகல அப்படின்னா, அந்த லேண்ட் என்ன இருக்குன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காண்டினென்ட்டே எப்படி இருக்குன்னு தெரியாது. அண்டு இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்றது நிறையா பிரச்சனை வரும். அண்டு உள்ளே போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கும் அந்த இண்டிஜினஸ் பாப்புலேஷனுக்கும் பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த சண்டையில் அவங்க வந்து அதாவது ஒரு லேண்டோட இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கிற இண்டிஜினஸ் பாப்புலேஷனுக்கு தான் தெரியும். திடீர்னு புதுசாக வந்துட்டு நீங்கள் ஒரு லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கலாம் முடியாது. அண்ட் அந்த இண்டிஜினஸ் பாப்புலேஷன் கூட உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்கு இல்லைன்னா உங்களுக்கு அந்த லேண்டை பற்றி நாலேஜ் கிடைக்காது. அண்ட் அதுதான் இவங்களுக்கும்
நடந்துச்சு. ஸோ இப்போ இந்த சண்டை இவங்க 2 பேருக்குள்ளே வரும்போது அந்த நாலேஜ் ஆஃப் த இண்டிஜினஸ் லேண்ட் வந்து போயிடுது. ஸோ இவங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும், தண்ணி கிடைக்காது. ஸோ நீங்கள் இங்கே இருக்கும்போது சி போர்டில் இருப்பீங்க, அந்த சி போர்டில் இருக்கும்போது கூட ஓகே. பட் ஒன்ஸ் நீங்கள் டீப் இன்டீரியர் போனீங்கன்னா எந்த தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தண்ணி ஆர் குடிக்கிறதுக்கு வகையான தண்ணின்றது அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து ஒரு டாக்ஸிக்கான தண்ணியை குடிச்சு நிறைய பேர் இறந்துலாம் போய்ட்றாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அந்த டீப் உள்ள வெஸ்ட் டுவர்ட்ஸ் மூவ் ஆகும்போது, ஃப்ரம் ஈஸ்டர்ன் சீபோர்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகும்போது நம்ம இனிமேல் ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்ஸை தான் குடிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ஃபெர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற பேத்தஜன்ஸ் செத்து போயிடும், ஆர் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா கூட. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் நீங்கள் வெஸ்டர்ன் இதுக்கு போகும்போது அவங்க என்ன ஒரு ஹேபிட் உருவாக்குறாங்கன்னா, யார் வந்தாலும் அந்த அவங்களுக்கு ட்ரிங்க் தான் கொடுப்பாங்க. ஏன்னா தண்ணி வந்து டாக்ஸிக்காக இருக்குமா இல்லை பேத்தஜன்ஸ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்டை லெட்டஸ் ஹேவ், அதனால தான் லெட்டஸ் ஹேவ் அ ட்ரிங்க். ஸோ நம்ம ஊர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னா அந்த தண்ணி கொடுக்குற பழக்கம் இருக்கும். தண்ணி வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க, அதே தான் அவங்க ஊர்லேயும். ஸோ அதனால தான் அவங்க ஊரில் நீங்கள் நிறைய படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னா, ஹாலிவுட் மூவிஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்க வந்து எப்போ யார் வீட்டுக்கு வந்தாலும் ஸோ லெட்டஸ் ஹேவ் அ ட்ரிங்க். பட் இந்த லெட்டஸ் ஹேவ் அ ட்ரிங்க் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங். ஸோ இவ்வளோ நேரம் நான் பேசினது வந்து நம்ம ஊரில் ட்ரிங்கிங் மாதிரி கிடையாது. அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் அண்ட் இட் ஹேட் அன் ஒரு ஹிஸ்ட்ரி. ஸோ நம்ம கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி குடியை உண்மையாகவே கெடுக்கும். இந்த ஃபீச்சர் ஏன் நம்ம இவால்வ் ஆகிருக்கோம்னா, இட் வாஸ் அன் அடாப்டேஷன். ஒரு டைமில் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு, அடாப்ட் ஆனோம். பட் இது வந்து எக்ஸஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸஸாக குடும்பத்தையே அழிக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். பட் லெட் அஸ் ஹேவ் அ ட்ரிங்க் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அதோட மீனிங் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் யாருக்காவது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டட் டாபிக்கு ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டட் டெலிகிராம் குரூப் இருக்குது. அண்ட் யூபிஎஸ்சி ரிலேட்டட் டாபிக்கு யூபிஎஸ்சி ரிலேட்டட் டெலிகிராம் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ ஆல். ஹாவ் அ குட் நைட்.